அனைவருக்கும் வணக்கம். பகடைசம். கீழ்கண்ட திறந்த பகடையின் எதிர்பக்க இணைகளில் எந்த இணை சரியானது? இது திறந்த பகடை. திறந்த பகடையில் எதிர்பக்கம் எந்த இணை சரின்றதை கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தனித்தனியாக உள்ள ஒவ்வொரு பக்கமும் ஒன்றுக்கொன்று எதிரானது. சரிங்களா? அப்போ 4 6க்கு எதிராக அமையும். 4 6க்கு எதிராக. இப்போ இந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய இந்த பகடையினுடைய பக்கங்கள் ஒன்று விட்டு ஒன்று எடுக்க வேண்டும். சரிங்களா? அப்போ 4க்கு 6, இந்த 1க்கு 3, இந்த 5க்கு 2, இந்த 5க்கு 2. இப்போ எந்த இணை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டதில் 1க்கு 5, ஆனால் 1க்கு 3 தான் நமக்கு சரியானது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது சரியானது அல்ல. அனதர் ஒன், 5க்கு 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்க 5க்கு 6 கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது அல்ல. 6க்கு 4, 4க்கு 6, இது சரியானது. இந்த இணை தான் சரியானது, இது சரியானது அல்ல. இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், கீழ்கண்ட திறந்த பகடையின் எதிர்பக்க இணைகளில் எந்த இணை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறானது கண்டுபிடிக்கணும்னா as usual நம்ம ஏற்கனவே சொன்னது தான். என்னன்னா தனித்தனியாக உள்ள இந்த பக்கங்கள் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும். அப்போ ஜேக்கு எல். இந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய பகடையின் பக்கங்களில் ஒன்று விட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஐக்கு எம். ஐக்கு என்ன வரும்? எம் வரும். கேக்கு என். கேக்கு என். இந்த கொடுத்திருக்க இணையில எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜேக்கு எல். ஜேக்கு எல் இது சரியான இணை தான். கேக்கு என் இதுவும் சரியான இணை தான். ஐக்கு எம் இதுவும் சரியான இணை தான். கேக்கு எம்முன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய கேக்கு என்ன தான் நமக்கு கிடைச்சிருக்கு. கேக்கு எம்முன்னு கொடுத்துருக்கனால இது என்னது? தவறான இணை. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 3ஆம் கணக்கு. கொடுக்கப்பட்ட நிலையான பகடையில் 5ன் எதிர்பக்கம் காண்க. கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு பகடை தான், ஆனால் நிலையான பகடை. நிலையான அப்படின்ற இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் எதிர்பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துடலாம். சரிங்களா? நிலையான இந்த வார்த்தை தான் முக்கியமானது. கொடுக்கப்பட்டது 5. கொடுக்கப்பட்டது என்னது? 5. 5ன் எதிர்பக்கம். இப்போ இந்த 5 கூட நீங்கள் எந்த எண்ணை கூட்டினால் 7 வருதோ அது உங்களுக்கு எதிரன். 5 கூட 2 கூட்டினால் எதிரன். ஸோ எதிர்பக்கம் 5ன் எதிர்பக்கம் என்ன வரும்? 5ன் எதிர்பக்கம் உங்களுக்கு 2 வரும். சரிங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன், கொடுக்கப்பட்ட சாதாரண பகடையில் 2ன் எதிர்பக்கம் காண்க. கொடுக்கப்பட்டது சாதாரண பகடை. சரிங்களா? இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. சாதாரண பகடை என வந்தால் எந்த எண் கொடுத்தாலும் அந்த எண்ணுக்கு எதிரன் இருக்காது. ஸோ கண்டறிய இயலாது அப்படின்றது ஆன்சரே. கண்டறிய இயலாது. இதுதான் இதனுடைய ஆன்சர். சரிங்களா? நன்றி.